திமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கடந்த முறையை போன்று இம்முறையும் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் அதிக அளவில் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்ப்பு. எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும். கருணாநிதி அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு மு.க. ஸ்டாலின் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். சட்டமன்ற தேர்தலில் 164 தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கிறது திமுக. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலினும், சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியும் மீண்டும் போட்டி. சென்னையில் உள்ள 15 தொகுதிகளில் 14 திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு. வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. கே.என். நேரு, சேகர் பாபு, ஐ. பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தற்போதைய அமைச்சர்கள் 28 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. 11வது முறையாக காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார் துரைமுருகன். திமுகவில் தற்போதைய அமைச்சர்களில் 3 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. நடப்பு தேர்தலில் 18 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த ஓ. பன்னீர்செல்வத்திற்கு போடி தொகுதி ஒதுக்கீடு. மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்திலும், வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியிலும் போட்டி. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவதாக அறிவிப்பு. கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இப்போது தொகுதி மாற்றம். தஞ்சாவூர், நாகர்கோவில், ஹொசூர் மாநகராட்சிகளில் மேயராக இருப்பவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. திருப்பூர் மாநகராட்சி மேயருக்கு திருப்பூர் தெற்கு தொகுதி ஒதுக்கீடு. திமுகவில் அமைச்சர்கள் ஆவடி நாசர், செஞ்சி மஸ்தான் உட்பட 4 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு. கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து இதுவரை 10 பேருக்கு வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தலில் 121 தொகுதிகளில் திமுக, அதிமுக நேரடியாக மோதல். பாஜகவுடன் 17 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள். சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி 2 தொகுதிகளில் நேரடி போட்டி. காட்டுமன்னார்கோவில், திருப்போரூர் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் 3வது முறையாக மோதும் அண்ணன் தம்பி. திமுக சார்பில் ஆ. மகாராஜனும், அதிமுக சார்பில் லோகிராஜனும் போட்டியிடுவதால் எகிரும் எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ். பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 28 தொகுதிகள் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் களம் காண்கிறது தேமுதிக.
விருத்தாச்சலத்தில் பிரேமலதா, விருதுநகரில் விஜயபிரபாகர் போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் 8 தொகுதிகள் அறிவிப்பு. காட்டுமன்னார்கோவில், செய்யூர், திருப்போரூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் களம் காணும் விசிக. தளி, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடும் 5 தொகுதிகளும் அறிவிப்பு. மதிமுக சார்பில் போட்டியிடும் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் வைகோ. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிடுவதாக பேட்டி. மதுரை தெற்கு தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற புதூர் பூமிநாதன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும், சீர்காழி தனி தொகுதி வழக்கறிஞர் இரா செந்தில் செல்வன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டு பெறுகிற தனி சின்னத்திலும், திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. நாகையில் ஜவாஹிருல்லாவும், மணப்பாறையில் அப்துல் சமதும் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. வாணியம்பாடியில் சையத் பாரூக், பாபநாசத்தில் AM ஷாஜகான் போட்டி. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன், பொள்ளாச்சியில் நித்யானந்தன் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் உள்ள முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு. சிதம்பரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் தமிமுன் அன்சாரி போட்டி. திமுக கூட்டணியில் SDPI கட்சிக்கு நன்னிலம் தொகுதியும், தமிழர் தேசம் கட்சிக்கு நத்தம் தொகுதியும் ஒதுக்கீடு. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. அதிமுக உட்கட்சி பிரச்சினைகளுக்கு திமுகவை காரணம் என எடப்பாடி K. பழனிசாமி குற்றச்சாட்டு. ஊழலுக்காக கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாம்தான் தலைமை என K. பழனிசாமி திட்டவட்டம். தாமே முதல்வர் வேட்பாளர் என்றும் அறிவிப்பு. பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அதிமுக அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் EPS. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமியின் 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை விவரம் வெளியீடு. ஏப்ரல் 2இல் தருமபுரியில் தொடங்கி 19இல் சேலத்தில் பரப்புரையை நிறைவு செய்ய திட்டம். அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் TTV தினகரன். மடத்தகுளத்தில் சண்முகவேலு, சைதாப்பேட்டையில் செந்தமிழன் போட்டி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமியுடன் இணைந்து தஞ்சாவூர் ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் செய்வேன். அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் பேட்டி. நானும் அவரும் சேர்ந்த தஞ்சாவூர் மற்றும்
ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு திட்டம் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் புதிய நீதி கட்சி சார்பில் களமிறங்குகிறார் இயக்குநரும் நடிகருமான சுந்தர் சி. மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் நாளை தவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல். இன்று வேட்பாளர்களை அறிமுகம் செய்யவும் ஏற்பாடு. முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் நாளை பரப்புரை செய்கிறார் தவேக தலைவர் விஜய். பெரம்பூர், வில்லிவாக்கம் தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் தவேக தலைவர் விஜய் மனு. கட்சி பரப்புரைக்கு வேண்டுமென்றே இடையூறு விளைவிப்பது உள்ளிட்ட 10 குற்றச்சாட்டுகள் முன்வைத்து விஜய் புகார். யார் வெற்றி பெறுவார்கள் என்று எண்ணாமல் யார் சரியானவர்கள் என்பதை பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். தவறானவரை வெற்றி பெறச் செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என சீமான் பேச்சு. எளிதானதை செய்யாதே, சரியானதை செய். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்பாதே, நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பு. அதான் நல்ல வீரனுக்கு அழகு. போட்டு குழப்பிக்காத. இரண்டாயிரத்தி 24 மக்களவைத் தேர்தலை போன்று இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தரப்புக்கு சாதகமான நிலை இருக்காது. கடும் போட்டி இருந்தாலும் திமுகவை மீண்டும் ஆட்சியமைக்கும் என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. சென்னை வானகரம் அருகே டாஸ்மாக் ஊழியர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் பறிமுதல். டாஸ்மாக் கடையின் கலெக்ஷன் பணம் என்றாலும் ஆவணங்கள் அவசியம் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். இன்று நடக்கிறது புகழ்பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம். இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் கோயில் நிர்வாகம் தீவிரம். மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் பங்குனி திருவிழாவையொட்டி கைபாரம் தூக்கும் நிகழ்ச்சி கோலாகலம். வெள்ளை யானை வாகனத்தில் தெய்வானையுடன் வலம் வந்த சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்த பக்தர்கள். தமிழகத்தில் தேர்தல் அனலுக்கு மத்தியில் 7 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர், ஈரோடு, வேலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. தமிழ்நாடு, புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு நாளை தேர்தல். இரு மாநிலங்களிலும் 1,540,000 வழக்கறிஞர்கள் வாக்களிக்க ஏற்பாடு. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடரும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் திணறும் வாகன ஓட்டிகள். தேனியில் கேஸ் ஏஜென்சிகள் மூடப்பட்டுள்ளதால் பல மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பும் மக்கள். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் மண்ணடுப்பு விற்பனை அமோகம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மாற்று முறைக்கு மாறி வரும் மக்கள். கடந்த
கடந்த 24ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்பும் பிரதமர் மோடியும் மட்டுமே பேசினர். தொழிலதிபர் எலான் மஸ்க் பேச்சில் இணைந்ததாக வெளியான தகவலுக்கு வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு. மேற்காசிய போரால் மக்கள் பாதிக்காமல் இருக்க முழு வீச்சில் செயல்படுவதாக பிரதமர் மோடி உறுதி. மக்களையும் விவசாயிகளையும் பாதிப்புகள் எட்டாமல் இருக்க நடவடிக்கைகள் எட்டப்பட்டு வருவதாகவும் பேச்சு. சவுதி அரேபிய பட்டத்து இளவரசுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி வளைகுடா பிராந்தியத்தில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் முகமது பின் சல்மானிடம் வலியுறுத்தல். ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க 2 இந்திய LPG கேஸ் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. மேலும் 18 இந்திய கப்பல்கள் இன்னும் பெர்சிய கடற்பரப்பில் உள்ளதாக தகவல். குவைத்தில் உற்பத்தி குறைந்ததால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் ரூபாய் மதிப்பில் 11,184 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. ஈரான் மீது தொடர்ந்து கொத்து குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் இதுவரை 120 கிளஸ்டர் ரக வெடிகுண்டுகளை அளித்துள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவிப்பு. அபுதாபி நகர் அருகே 3 இடங்களை குறிவைத்து ஈரான் படைகள் தாக்குதல். ஏவுகணை பாகங்கள் சிதறி விழுந்ததில் பாகிஸ்தானியர் உட்பட 6 பேருக்கு காயம். குவைத் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரான் ரேடார் சேதமடைந்ததாக தகவல். எதிரிகளை உங்கள் மண்ணில் போரை நடத்த அனுமதிக்காதீர்கள் என வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் நட்பு கெடும் விளைவுக்கு எனவும் மசூத் பசிஷ்கியான் கருத்து. மேற்காசிய போரில் இணைகிறதா யுக்ரைன்? ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் ஆலோசனை மேற்கொண்ட யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. மேற்காசிய போரில் புதிய திருப்பம். ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் நிலைகள் ஏமன் கிளர்ச்சி படையினரும் ஏவுகணை வீசி தாக்குதல். மேற்காசிய போரில் ஈரானை ஆதரித்து ஏமனில் பிரம்மாண்ட பேரணி. அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கானோர் முழக்கம். ஏமனின் ஹவுத்தி அமைப்பு ஈரான் போரில் இணைந்ததை தொடர்ந்து புதிய கடல்வெளி சிக்கல். பாபியல் மந்தப் கடல் நீரிணை மீது உலக அளவில் கவனம் அதிகரிப்பு. போரின் காரணமாக மேற்காசியாவில் பல ஹோட்டல்களில் தங்கும் விகிதம் ஒற்றை இலக்கத்திற்கு குறைந்தது. பயணிகளின் வருகை குறைந்ததால் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிப்பு. கியூபா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் சாத்தியம் இருப்பதாக அச்சம். அரசே இலக்கு என்றும் தனிநபர்களை இலக்காக கொள்ளாது எனவும் அமெரிக்கா தகவல்.
அமெரிக்காவில் அதிபர் டிரம்புக்கு எதிராக இன்று பிரம்மாண்ட போராட்டங்களுக்கு ஏற்பாடு. சுமார் 90 லட்சம் மக்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு. லாரியில் இருந்த 12 டன் கிட்கேட் சாக்லேட் திருடப்பட்டுள்ளதாக நெஸ்லே நிறுவனம் தகவல். இத்தாலியிலிருந்து போலந்து நோக்கி சென்றபோது மாயமானது. மேற்கு வங்கத்தை அழிக்கும் முயற்சியில் பாஜக மத்தியில் தன் அதிகாரத்தை இழக்கும் என மம்தா பானர்ஜி ஆவேசம். 4வது முறையாக வென்ற பின் அனைத்து கட்சிகளையும் திரட்டி டெல்லியை கைப்பற்றப் போவதாகவும் முழக்கம். மேற்கு வங்கத்தில் நடைபெறப் போவது சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பை கட்டி காப்பதற்கான போர். கொல்கத்தாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஆந்திராவில் ஒரே தலைநகராக அமராவதியை நிலைநிறுத்த சட்டமன்றத்தில் புதிய தீர்மானம். மாற்ற முடியாத நிரந்தர தலைநகரமாக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு முயற்சி. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சபரிமலை தங்க மோசடி வழக்கை முடித்து வைத்தது கேரள உயர்நீதிமன்றம். 412 கிராம் நன்கொடை தங்கம் முறையாக பயன்படுத்தப்பட்டதாக விஜிலன்ஸ் அறிக்கையில் தகவல். உத்தராகண்ட் மாநில அரசியலில் புதிய பரபரப்பு. பாஜக, பிஎஸ்பி கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இணைந்தனர். ரயிலில் மிடில் பர்த் பயன்பாடு மற்றும் பயணிகள் உரிமைகள் தொடர்பாக புதிய வழிகாட்டுதல்கள். பயணிகள் வசதி மற்றும் சமமான பயன்பாட்டை உறுதி செய்ய ரயில்வே நடவடிக்கை. தொழில்நுட்ப கோளாறால் டெல்லி விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கம். 161 பயணிகள் விமான குழுவினர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். சண்டிகரில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. பார்வையாளர்களை கவர்ந்த சூரிய கிரண் குழு. जवानों के नाम आपकी बाईं ओर से ये है युवा। அயோத்தியின் ராஜ்காட் பகுதியில் யாக நிகழ்ச்சியில் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,09,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,50,000க்கு விற்பனை. நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். காத்மண்டு உள்ளிட்ட இடங்களில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்ணீர் புகை கொண்டு வீசி கலைத்த காவல்துறை. தனது உடல் தகுதி குறித்து வெளியாகும் தகவல்களை வதந்தி என குறிப்பிட்ட ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க்.
நடப்பு IPL தொடரில் தாமதமாக பங்கேற்பதற்காக டெல்லி அணி ரசிகர்களிடம் மன்னிப்பும் கோரினார்.